வணக்கம். மோட்டோரோலா இன்னைக்கு மோட்டோ G67 பவர் அப்படின்னு புது ஜி சீரிஸ் ஃபோன் இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து 15,000 ப்ரைஸ் கேட்டகரியில் வந்து பெரிய பேட்டரி ஃபோன், 7000 mAh பேட்டரி, அப்புறம் ஸ்னாப் ட்ராகன் 7s Gen 2 ப்ராசர் இருக்குது. ஸோ பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க க்ளைம் பண்ணுறாங்க. ஸோ நேற்று தான் வந்து டிவைஸ் கிடச்சிது. ஸோ இப்போ வந்து அன்பாக்சிங் அண்ட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ், ஸோ லுக் எப்படி இருக்குது, டிசைன், ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் இருக்குது, கொஞ்சம் கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாக்ஸ் சிம்பிளான பாக்ஸ் தான் இருக்குது. பிளாஸ்டிக் ஃப்ரீ பேக்கிங் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது பேண்டோன் குராக்கோ ப்ளூ அப்படின்னு ஒரு கலரு. ஸோ இதை தவிர பர்பிள் அண்டு க்ரீன் கலரும் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து பேண்டோன் கலர் தான் கொடுத்துருக்காங்க. 8GB 128GB மாடல். ஸோ ஒரே மாடலில் தான் வருது, எக்ஸ்பாண்டபிள் மெமரி கிடையாது. சார் வேல்யூ 0.91, இது வந்து ஹெச்ஆர். பாடி சார் வந்து 1.01. ஸோ மேட் இன் இண்டியா இதெல்லாம் வந்து போட்டிருக்கு. ப்ரைஸிங் வந்து 18,999 எம்ஆர்பி போட்டிருக்கு. ஆனால் இவங்க வந்து பேங்க் ஆஃபரோட 15,000 அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. 7000 mAh பேட்ரி, 30 வாட் டர்போ பவர் சார்ஜிங் அப்படின்னு போட்டிருக்கு. ஸ்னாப் ட்ராகன் 7s Gen 2. ஸோ 4nm ப்ராசர் தான். 5G மெஷ் நிறைய இருக்குது. அதை தவிர டால்பி அட்மாஸ் இருக்குது, கார்னிங் கொரில்லா கிளாஸ் இருக்குது. ஸோ கொரில்லா கிளாஸ் 7i ப்ரொடக்ஷனால் இதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பாக்ஸ் ஃபோன் வந்து செட்டப் பண்ணியாச்சு. ஸோ கலர் இதுதான் வந்து அந்த ப்ளூ கலர். ஸோ பாக்ஸில் சிம் எஜெக்டரு, டாக்குமெண்ட்ஸை தவிர சார்ஜர், 33 வாட் சார்ஜர் இருக்குது. ஸோ 30 வாட்டில் சார்ஜ் ஆகும் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது தவிர ஒரு கேபிள், யூஎஸ்பி டைப் A to டைப் C கேபிளும் இருக்குது. ஃபோனோட டிசைன், ஸோ பிளாஸ்டிக் இது தான், ஃப்ரேம் தான். ஆனால் பின்னாடி வந்து வீகன், எல்லா கலருமே வந்து வீகன் லெதர் ஃபினிஷ். ஸோ இப்போது மோட்டோரோலா வந்து நிறைய ஃபோன்ஸில் வந்து வீகன் லெதர் ஃபினிஷில் நிறைய ஃபோன்ஸில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சைடில் வந்து பிளாஸ்டிக் தான், அந்த அளவுக்கு கிளாஸின்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு மேட் ஃபினிஷ் தான். ஆனால் கண்டிப்பாக கேஸ் போடுங்க. பாக்ஸில் வந்து கேஸ் கிடையாது. ஸோ ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் கேஸ் போடுங்க. ரைட் சைடு வந்து பவர் பட்டன், இதிலே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் இருக்குது, டக்குன்னு அன்லாக் ஆகுது. அது தவிர வால்யூம் ராக்கர்ஸ் இருக்குது. லெஃப்ட் சைடு டியூவல் சிம் ஸ்லாட் தான், எக்ஸ்டர்னல் மெமரி கிடையாது. ஸோ டியூவல் சிம் தான், ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் கிடையாது. ஸோ பாட்டமில் 3.5mm ஜாக் இருக்குங்க. ஸோ நிறைய ஃபோன்ஸில் இப்போ 3.5mm ஜாக்கே இருக்கிறது இல்லை, தூக்கிட்டு இருக்காங்க. ஸோ ப்ரைமரி மைக்ரோஃபோன், யூஎஸ்பி டைப் சி போர்ட்டு, லவுட் ஸ்பீக்கர் க்ரில்லு. ஸோ இங்கே டாப்பில் இருக்கிற செகண்டரி ஸ்பீக்கர் வந்து செகண்டரி லவுட் ஸ்பீக்கராக ஒர்க் ஆகும். ஸோ டாப்பில் வந்து டால்பி அட்மாஸ் பிராண்டிங் இருக்குது. அப்புறம் செகண்டரி மைக்ரோஃபோன் டாப்பில் இருக்குது. ஸோ கேமரா டியூவல் கேமரா தான், ஒரு கேமரா டம்மின்னு நினைக்கிறேன். ஏன்னா மெயின் கேமரா ஒன்று இருக்குது, அது தவிர 8MP இருக்குது. அந்த 8MPலே வந்து மேக்ரோ எடுக்கலான்னு போட்டிருக்கு. சோனி லிட்டியான்னு போட்டிருக்கு. ஸோ லிட்டியா 600 சென்சார் தான் வந்து இவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டிஸ்பிளேயில் எல்சிடி ஸ்க்ரீன் தான், 6.7 inch 120 Hz எல்சிடி ஸ்க்ரீன் தான் இருக்குது. கொஞ்சம் பாட்டம் பெசல் கொஞ்சம் பெருசாக தாங்க இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஸ்லைட்டாக இது பண்ணியிருக்கலாம். ஆனால் 15,000 ஃபோன்ஸ், நிறைய ஃபோன்ஸில் வந்து கொஞ்சம் பாட்டம் பெசல் பெருசாக தான் இருக்குது. ஸோ டிஸ்பிளேயில் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டு, அதை தவிர கலர் கான்ட்ராஸ்ட் இதெல்லாம் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். நைட் லைட்டு, 3 ஃபிங்கர், அப்புறமா ஸ்மார்ட் கனெக்ட். இப்படி கலர்ஸ் வந்து டிஃபால்ட்டாகவே வந்து விவிடில் தான் இருக்கும், நீங்கள் வந்து வேணுன்னா மாற்றிக்கலாம். ஸோ ப்ரீலோட் ஆப்ஸு ஆல்ரெடி கேட்குது, இது என்ன ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்ட்டு. நான் எதுவுமே செலக்ட் பண்ணாமல் ஓகேன்னு கொடுத்துட்டேன். ஸோ இந்த 3D மார்க்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணது, இந்த பிளிங்கிட்டு, இந்த பபுள் பிளாஸ்ட் இதெல்லாம் வந்து ப்ரீலோடாக இருக்கும். ஆனால் நீங்கள் வேணால் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அன்இன்ஸ்டால் இப்போ வந்து உள்ளே போய் தான் அன்இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி பண்ணிட்டாங்க. இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி இது கொண்டு வந்துட்டாங்க. ஸோ டிஆர்எம் இன்ஃபோக்குள்ளே போனால், ஸோ இங்கே வந்து ஒயிட் கலர் கேமரா, இதில் ஹெச்டிஆர் போடல. ஆனால் 30, 60, 90, 120 வந்து வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட் போட்டிருக்கு. வைட் நைலோன் சப்போர்ட் வந்து இங்கே போட்டிருக்கு. நம்ம டிஸ்பிளே எப்படி இருக்குன்ட்டு ஹெச்டிஆர் வீடியோ வருதா அப்படின்னு செக் பண்ணலாம். ஓகே, 4K வரைக்கும் வந்து சப்போர்ட் இருக்குது. ஆனால் நம்ம 1080p ப்ளே பண்ணுவோம். 7s Gen 2. ஸோ ஹெச்டிஆர் சப்போர்ட் இல்லை. ஸோ இங்கே போய் செக் பண்ண தெரியும். ஸ்க்ரீன் வந்து ஹெச்டிஆர் ஸ்க்ரீன் இல்லை. ஆனால் பீக் பிரைட்னஸ் வந்து ஹெச்பிஎம் பிரைட்னஸ் 1015 nits அப்படின்னு வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவுட்டோரில் இது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். யூஸ்வலாக எல்சிடி வந்து கொஞ்சம் 1015 nitsலாம் கொஞ்சம் பிரைட்டாக தான் இருக்கும். அவுட்டோரில் விசிபிலிட்டி வந்து நல்லாயிருக்கும்.
பெசல் தான் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஆடியோ குவாலிட்டி, வால்யூம் ஃபுல்லாக வச்சாச்சு. பாட்டம் தான் லவுடாக இருக்குது. 70-30 மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாக தான் இருக்குது வால்யூம். டால்பி அட்மாஸ் எனேபிள் பண்ண முடியுதா பார்க்கலாம். ஸோ டால்பி அட்மாஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆனில் தான் இருக்குது. யூஐ அதே யூஐ தான், மோட்டோரோலாவோட யூஐ. ஆண்ட்ராய்டு 15 தான் ரன் ஆகுது. ஆண்ட்ராய்டு 16 அப்டேட் வரும்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தெரியல, முடிஞ்சால் 17 கொடுப்போம், ஆனால் கண்டிப்பாக ஆண்ட்ராய்டு 16 வந்துடும் அப்படின்னு போட்டிருக்காங்க. மோஸ்ட்லி நெக்ஸ்ட் இயர் தான் வரும். இப்போ தான் வந்து ரோல் அவுட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஒரு 2-3 மாதம் ஆகும் அப்டேட் வரத்துக்கு. ஸோ அதை தவிர இந்த ரேம் தாங்க, 8 GB ரேம் தான் இருக்குது. ஆனால் எக்ஸ்ட்ரா 16 GB வர்ச்சுவல் ரேம் அப்படின்னு போட்டு எதுக்குன்னு தெரில, கிட்ட 24 GB ரேம் அப்படின்னு போட்டு வச்சுருக்காங்க. தேவையில்லாத அணி. ஸ்டோரேஜ் வந்து 128 GB, அதில் வந்து ஆல்ரெடி 25 GB வந்து ஆக்குபைட் ஆகிருக்கு. ஸோ 226 GB மாடல் கொடுத்துருக்கலாம், இவங்க வந்து கொடுக்கல. ஏன்னா எக்ஸ்பாண்டபிள் மெமரி கூட கிடையாது. ஸோ 128 GB வச்சு தான் வந்து நீங்கள் இது பண்ணணும். அடுத்தது ஃப்ரண்ட் கேமரா. ஸோ 32 MP இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து நிறைய பேர் வந்து ஃப்ரண்ட் கேமரா ரெசல்யூஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இவங்க வந்து 32 MP கொடுத்துருக்காங்க. 50 MP + 8 MP வந்து ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ கேமராவை பொறுத்த வரைக்கும் ப்ரோ மோட் இருக்குது. மோர் ஆப்ஷன் போனால் ஸ்கேன், நைட் விஷன், பனோரமா, அல்ட்ராரஸ், ஃபோட்டோ பூத், டைம் லேப்ஸ், டியூவல் கேப்சர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. ஸோ அல்ட்ரா வைட் வந்து 0.5x, 1x, 2x. ஸோ அல்ட்ரா வைடில் மேக்ரோ அப்படின்னு போட்டிருக்கு. தனியாக மேக்ரோ ஆப்ஷன் நான் பார்க்கல. ஸோ மோஸ்ட்லி அல்ட்ரா வைட்லேயே மேக்ரோ எடுக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எடுத்துருன்னு நினைக்கிறேன். தனியாக மேக்ரோ மோட் அப்படின்னு இல்லை. ஸோ இதை மெயின் ஹைலைட் அவங்க சொல்கிறது 4K 30 FPS, ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுத்துலேயுமே வந்து 4K 30 FPS எடுக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ 1080pக்கு போனீங்கன்னா 60 FPS வரைக்கும் வந்து ரியரில் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்லேயும் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஃபுல் HD 30 FPS இருக்குது. ஸோ கேமரா சாம்பிள்ஸ் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்ருப்பீங்க. இப்போ வீடியோ சாம்பிள் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து செக் பண்ணிவிடுங்க. 4K வீடியோ ரெக்கார்டிங் அல்ட்ரா வைடில் இருக்குது. 1xக்கு ஸ்விட்ச் பண்ணுறேன். 1x, 2x, ஆப்டிக் ஜூம் இருக்குது. ஸ்டெபிலைசேஷன் ஓஎஸ் இருக்க மாதிரி தெரில, இஎஸ் தான் இருக்குது. ஆனால் ஓகே, பார்க்குறதுக்கு வந்து ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ இப்போ 1xக்கு ஸ்விட்ச் பண்ணிட்டேன். ஃபோக்கஸ் டக்குன்னு ஆகுது. ஃப்ரண்ட் கேமராலேயும் 4K ரெக்கார்டிங் இருக்குது. டைனமிக் ரேஞ்ச், பின்னாடி வந்து சன்னு தெரில, மூஞ்சி இதில் பார்க்கறதுக்கு எதுவும் தெரில. ஸ்டெபிலைசேஷன் ஓகே, சுமாராக இருக்குது. ஸோ பேட்ரி நம்ம இன்னும் டெஸ்ட் பண்ணல. அவங்க 7000 mAh பேட்ரி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ 3 நாள் வந்து உங்களுக்கு தாங்கும் இந்த 7000 mAh பேட்ரி அப்படின்னு அவங்க போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து 2 days 2 hours வந்து தாங்கும் அப்படின்லாம் போட்டிருக்கு. இந்த 45%ல் நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் வந்து எந்த அளவுக்கு தாங்கும் அப்படின்னு தெரியும். ஸோ சார்ஜர் பொறுத்த வரைக்கும் அந்த 33 watt பண்டில் சார்ஜரில் வந்து 30 wattல வந்து ஸ்பீடில் ஆகும். ஸோ நாங்கள் மற்ற இவங்க கூட டெஸ்ட் பண்ணிட்டோம், எங்களுக்கு வந்து காம்படிட்டிவாக தான் இருக்குது. ஸோ 1.25 மணி நேரம் அந்த இதுலேயே வந்து 100% வந்து சார்ஜ் ஆகிடும். 50% வந்து 1 hourக்குள்ளேயே வந்து சார்ஜ் ஆகிடும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட் ஆகுது அப்படின்னு தெரியும் இந்த மோட்டரோலா சார்ஜரு. ஸோ ஓவராலாக ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் டிசைன் ஓகே, IP64 ரேட்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து மோட்டோ G64 அப்படின்னு போன வருஷம் ஒரு ஃபோன் வந்தது, அதோட சக்ஸஸர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 15,000ல் 7000 mAh சிலிகான் கார்பன் பேட்ரி, 30 watt ஃபாஸ்ட் சார்ஜிங்கு, அப்புறம் ஸ்னாப்ட்ராகன் கொஞ்சம் ஒரு மீடியமான 7S Gen 2 ப்ராசரு, அப்புறம் ஃபுல் HD ப்ளஸ் ஸ்க்ரீனு, இதெல்லாம் வந்து டால்பி அட்மாஸு, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இதெல்லாம் வந்து நாங்கள் தான் கொடுக்குறோம். காம்படிஷன் வந்து எங்களுக்கு தான், நாங்கள் 4K ரெக்கார்டிங்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 15,000 ரேஞ்சில் காம்படிஷன் பொறுத்த வரைக்கும் ரெட்மி 15 இருக்குது. ஸோ ரெட்மி 15லேயும் அதே 7000 mAh பேட்ரி, 30 watt ஃபாஸ்ட் சார்ஜிங்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் விவோவில் வந்து T4X அப்படின்னு ஒரு மாடல் இருக்குது. அது தவிர இவங்களும் ரியல்மிலையும் இருக்குது. ஸோ ஓப்போ வந்து K13X தான் இந்த அண்டர் 15,000ல் வருது. K13 வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. பேங்க் ஆஃபரோடையே வந்து அவங்க லான்ச் பண்ணது 17,000 ஏதோ
லான்ச் பண்ணுது. ஆனால் அது வந்து 7000 mAh பேட்ரி தான். ஸோ பார்ப்போம் மற்ற இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து காம்படிஷனுக்கு வருதா. ஸோ இது வந்து எல்சிடி ஸ்க்ரீன் தான். மற்ற நிறைய பேர் வந்து ரியல்மி, ஓப்போ இவங்கெல்லாம் வந்து ஆமுலட் ஸ்க்ரீன் கொடுக்குறாங்க. இவங்ககிட்டயே வந்து மோட்டோ G86 பவர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அது க்ளோஸ் டு 20,000 ரேஞ்ச் வந்து போகுது. அதில் வந்து ஆமுலட் ஸ்க்ரீன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துருக்கு. ஸோ இவங்க வந்து எல்சிடி ஸ்க்ரீன் தான் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. கண்டிப்பாக பேட்ரி எப்படி டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு டெஸ்ட் பண்ணிட்டு ஃபுல் ரிவ்யூ கூடிய சீக்கிரம் வருது. அதுவும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்டீவ் எக்ஸன்.